நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆத்திச்சூடி கதை 2 6வது சினம். ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு எதை எடுத்தாலும் கோபம்தான். கோபப்பட்டால் கத்தி தீர்ந்துடுவான். அவனோட அப்பா அவன்கிட்ட பலமுறை நல்ல புத்திமதி சொன்னார். ஆனாலும் பையன் கேட்கல. ஒரு நாள் அந்த பையன் தன்னோட அப்பாவை பார்த்தே கோபத்தில் கத்தினான். அவனோட அப்பா பொறுமையாக அவனை அவங்க வீட்டில் இருந்த மரப்பலகை கிட்ட கூட்டிக்கிட்டு போனார். அவனை அந்த பலகையில் ஒரு ஆணையை அடிக்க சொன்னார். அவன்கிட்ட இனி உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் கத்தருக்கு பதிலாக இந்த பலகையில் ஒரு ஆணையை அடின்னு சொன்னார். முதலில் பல ஆணைகளை அடித்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிற தவற நினச்சி கோபத்தை குறைச்சிக்கிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவன் கோபப்படுறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அப்போது அவனோட அப்பா அவன்கிட்ட அந்த பலகையில் அடித்த ஆணியில் பிடுங்கி எடுன்னு சொன்னார். அந்த பலகை முழுவதும் ஆணை அடித்த வடு இருந்துச்சு. அப்போது அந்த அப்பா, மனிதர்கள் மனசும் இப்படித்தான்ப்பா, நீ கோபமாக கத்துறது இப்படித்தான் மற்றவங்க மனசில் ஆணையை வச்சு அடிக்கிற மாதிரி. மன்னிப்பு கேட்கிறது அந்த ஆணையை திரும்பி எடுப்பது போல. மன்னிப்பு கேட்டாலும் நீ முன்னாடி கோபம் பேசிய போது அவங்க மனசு வருத்தப்பட்டு இருக்குமே, அது இந்த ஆணையை அடித்த இடத்துல இருக்கிற வடு மாதிரி. ஆணையை எடுக்கலாம், ஆனால் அந்த வடு மாறாது அப்படின்னு அறிவுரை சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பையன் தேவையில்லாமல் கோவப்பட்டு மற்றவங்கள திட்டி புண்படுத்துறதை நிறுத்திட்டான். இந்த கதையில் வர கருத்து என்னென்னா, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு அப்படின்னா, தேவையற்ற கோபத்தை தவிர்ச்சோம், அன்பை வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. தேவையற்ற கோபத்தை தவிர்ப்போம், அன்பை வளர்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.